வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ராகி உப்புமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. ராகி நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் உணவில். இந்த ராகி உப்புமா பார்த்திங்கன்னா அதில் கொழப்பு தன்மைலாம் இல்லாமல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ராகி உப்புமாவுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த 2 ரெசிபியும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ராகி பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். சிறுதானிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ராகி உப்புமாவும் இந்த சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி உப்புமா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நிறைய சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்புமா சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா க்ரன்ச்சாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு போயிடும், டேஸ்ட் மாறும். அதனால் கடைசியாக சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது போல் நிறைய நம்ம பருப்பு சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ரவையை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்குங்க. நல்லா இது போல் வறுத்துட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்புமா உங்களுக்கு கொழப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு ரவை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ ரவை நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம ரவை அளந்த கப்பால் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவும் சேர்த்து இதே போல் இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உப்புமா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ராகி மாவும் சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். ராகி மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்புமாவுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த கப்பால் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம். 1 கப்பு ரவை, 1 கப்பு ராகி எடுத்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 4 கப்பு அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். நல்லா சூடான தண்ணி தான் சேர்த்து நம்ம செய்யணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா இது போல் ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. நம்ம நல்லா வறுத்துட்டு செய்கிறதுனால கட்டி தட்டாது. நல்லா சூடான தண்ணி சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு ரவை டக்குன்னு வெந்து வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சேர்த்து இது போல் ஒத்தாப்பில் கலந்து கொடுங்க. இப்போ நல்லா வேகட்டும். நல்லா இது போல் கலந்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி வரும். நல்லா வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். ராகி நல்லா வெந்தால் தான் உடம்புக்கு நல்லது. நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு மூடி போட்டு. ஆனால் அப்பப்போ இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா இதில் உள்ள தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன தண்ணி அளவு கரெக்டான அளவாக இருக்கும். அந்த அளவு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துக்கிறேன். இது போல் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க. இப்போ சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டோம்னா போதும். நம்மளோட ராகி உப்புமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த ராகி உப்புமாவை நல்லா சூடாக அந்த வேர்க்கடலை சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கும். கூடவே ஒரு 5, 6 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிளகாய் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரப்பே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10, 15 புதினா இலை சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வேர்க்கடலை இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அப்புறம் அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா அது சூட்லேயே கலந்து விட்டோம்னா போதும். தனியாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உப்புமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் இந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலை சட்னியும் ராகி உப்புமாவும் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.